according to his individual capabilities and fitness, his spiritual fitness, we can say. And the spiritual fitness இதற்கு ஏற்றவாறு அவரது அமைப்பு இருக்கும். அப்படிப்பட்ட உண்மைகளை தஸவ்வுஃபில் செல்பவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நமது கடமை என்ற காரணத்தினால் அவர்கள் அவற்றினை பற்றி எழுதுகின்றார்கள், பேசுகின்றார்கள். ஆனால் தஸவ்வுஃப் என்பதோ உண்மையிலே how to be a Muslim, answering this question. So when I say tasawwuf is the foundation of Islam and there is no tasawwuf, no Islam without tasawwuf, I think that is an undisputed truth. தரீக்காக்கள் வெளியானது இதற்காகத்தான். தஸவ்வுஃப் தன்னை தரீக்காக்கள் ஊடாக வெளிப்படுத்தியது. மெத்தடாலஜி, அந்த பயிற்சி எப்போதும் ஷைத்தானினால் இந்த முரீத் வழிகெடுக்கப்படலாம் என்ற காரணத்தினால் தான் தரீக்காக்கள் கலெக்டிவ் திக்ர் முறையை அறிமுகப்படுத்தியது. கலெக்டிவ் திக்ர் மூலம் ஒரே நோக்கத்திலே உள்ள நல்லவர்கள் எப்போதும் ஒன்று சேர்ந்து அடிக்கடி சந்திப்பதன் மூலம் அவர்கள் தங்களது சிந்தனையிலே தொடர்ந்தும் இந்த நிலையை வளர்த்துக் கொள்ளலாம். அதற்காக திக்ர், சுஹ்பா, companionship, this is tasawwuf. இதனால் தான் இப்னு தைமியா கூட 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இன்றைய வஹாபிகள் தங்களது மாபெரும் வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கின்ற இப்னு தைமியா அவர்கள் கூட என்ன சொல்கின்றார்கள்? He himself was a Qadri. He himself was a Qadri. He says tasawwuf is the ABC of Islam. He has a problem with few Sufi theories and concepts that we all can have. இப்ப நீங்கள் என்னோடு ஒரே தரீக்காவில் இருந்தாலும் நீங்கள் கொண்டிருக்கின்ற சில விளக்கங்களுக்கு நான் உடந்தையாக இருக்க முடியாமல் இருக்கலாம். I may oppose you, that is a different thing. He has a problem with Hallaj, he has a problem with Ibn Arabi. He can have it, no problem. But tasawwuf, as tasawwuf, he was not having any problem with that. He was considering it to be the essence of Islam, the very spirit of Islam, the very foundation of Islam. You can read the 10th and 11th volumes of his fatawas. They have published in 38 volumes. அதில் 10ஆவதும் 11ஆவதும் தனி தஸவ்வுஃபை பற்றியது. ஒரு தஸவ்வுஃபை பற்றி ஒரு சூஃபி எவ்வாறு பேச முடியுமோ அவ்வாறு அழகாக பேசுகின்றார் இப்னு தைமியா. காதிரியா தரீக்காவை சேர்ந்தவராக அவர் இருந்தார். கத்தஸல்லாஹு சிர்ரஹு என்று கூறுவது பித்அத், ஹராம், ஷிர்க், வழிகேடு என்று இன்று பிரச்சாரம் செய்கின்றார்கள். இப்னு தைமியாவை தங்களது வழிகாட்டியாக கொண்டவர்கள். ஆனால் அவர்களது நூலிலே இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேசும் பொழுது அல்லது மாபெரும் சூஃபியாக்களை பற்றி பேசுகின்ற பொழுது அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இவ்வாறு தான் இப்னு தைமியா எழுதுகின்றார். இப்னு தைமியா என்ன செய்கின்றார் என்றால் தஸவ்வுஃப், உண்மையான சூஃபிகள், போலி சூஃபிகள், இவர்களுக்கிடையே உள்ள வித்தியாசத்தை பற்றி அதிகம் பேசுகின்றார். தஸவ்வுஃபை அவர் எதிர்க்கவில்லை, சூஃபியாக்களை அவர் எதிர்க்கவில்லை. சூஃபியாக்களின் பெயரிலே சூஃபியாக்களின் போர்வை அணிந்து வருகின்ற போலி சூஃபிகளை தான் அவர் எதிர்க்கின்றார். ஆனால் இன்றைய அவரை பின்பற்றுகின்ற மதுஹபுகளை எதிர்த்து மதுஹபுகளை பின்பற்றக்கூடாது, நேரடியாக குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்று கூறிவிட்டு தனி இப்னு தைமியாவையும் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபையும் பின்பற்றும் முகல்லிதுகளான இன்றைய வஹாபிகள், சலபிகள், அவர்கள் தங்களது வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளும் இப்னு தைமியா அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அதனால்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே தஸவ்வுஃபை நான் சொன்ன அடிப்படையிலே தஸவ்வுஃபை எதிர்த்த serious scholar, you will not find a serious scholar opposing tasawwuf in the history of Islam, because they all know that this is the ABCD of Islam and this is the very essence of Islam. ஆனால் இன்று பிரச்சனை இது தஸவ்வுஃப் என்பது இது என்ற காரணத்தினால் தான், நான் சொன்னதுதான் என்ற காரணத்தினால் தான் வஹாபிசம் வெளிவரும் வரை உலகத்திலே வாழ்ந்த சகல முஸ்லிம்களும்
சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் அகீதாவிலே இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தொகுப்பை அவர்களது தெளிவையும் குர்ஆனில் ஹதீஸில் வந்த அகீதாவினை படித்து அவர்கள் அதை சுருக்கி முன்வைத்த அந்த தெளிவினையும் ஷரீஆவை பொறுத்தவரை ஃபிக்ஹை பொறுத்தவரை 4 மذஹபுகளில் ஒன்றை பின்பற்றுபவர்களாகவும் தஸவுஃபை பொறுத்தவரை ஏதோ ஒரு தரீகாவிலே ஷாதிலியா காதிரியா நக்ஷபந்தியா சிஷ்தியா குப்ரவியா இவ்வாறு ஏதோ ஒரு தரீக்கை பின்பற்றுபவர்களாகவும் இருந்தார்கள். திடீரென இஸ்லாமிய உலகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தரீகாவை சேர்ந்தவர்கள் சூஃபியாக்கள் நீங்கள் கவனித்து பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசமாக பேசுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வளவு தூரத்தில் இருந்தாவது ஏதோ ஒரு வகையிலே ஒரு 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 மோசமான ஒரு வார்த்தையை கூறுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் தஸவ்வுஃபில் மிக அடிப்படையானது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கப்பட்ட சுப்ரீம் மாடல். அந்த மாடலை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். தி எக்ஸாம்பிள் par excellence. அதனால் இஸ்லாமிய எதிர்ப்பு சக்திகள் எவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்தை ஒரு முஸ்லிமின் உள்ளத்திலிருந்து கிளைந்துவிட முடியுமோ அதற்காக முயற்சி செய்கின்றார்கள். எதையெல்லாம் செய்வதன் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான ஆத்மீக தொடர்பினை உணர்ச்சி நிரம்பிய தொடர்பினை கட் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பிரச்சாரம் செய்ய இன்றைய வஹாபிகள் முனைவதன் காரணம் இதுதான். இஸ்லாமிய எதிர்சக்திகள் இஸ்லாத்தை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்குமாக செய்ய வந்த முயற்சி என்பதை நான் கூற விரும்புகின்றேன். இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதை ஒருவன் ஏன் எதிர்க்க வேண்டும்? Why we have to oppose salawat? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நன்றியுடன் நினைவு கூறுவதை ஒருவன் ஏன் எதிர்க்க வேண்டும்? அல்லாஹ் நமக்களித்த நிஅமத்துகளில் ஆக முக்கியமான நிஅமத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மளுக்கு கிடைத்த அருட்கள் அனைத்தும் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை நமக்கு கொண்டு வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் நமது மூதாதையர்கள் அல்லாஹ் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எந்த ஒரு நல்ல கர்மத்தை செய்யும் பொழுதும் ஸலவாத்து சொல்வார்கள். ஏன்? நாங்கள் இது ஒரு நல்ல கர்மம் என்றால் இந்த நல்ல கர்மத்தை நமக்கு கொண்டு வந்தவர்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நினைத்து அவர்களை நன்றியுடன் நினைவு கூறுவதற்காக அவர்கள் ஒவ்வொரு விடயத்திற்கும் முன்பும் ஸலவாத்து சொல்வதை வழக்கமாக்கி கொண்டார்கள், மரபாக்கி கொண்டார்கள். உண்மையிலேயே இஸ்லாத்தை விரும்புகின்ற ஒருவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்புடையவனாக வாழ வேண்டும், முஸ்லிம் என்று விரும்புகின்ற ஒருவன் ஸலவாத்து சொல்வதை எவ்வாறு தவிர்க்க முடியும், மறுக்க முடியும், புறக்கணிக்க முடியும்? ஸலவாத்து சொல்வதன் மூலம் அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனை நமக்கு கிடைக்கின்றது, மலாயிகாக்களின் பிரார்த்தனை நமக்கு கிடைக்கின்றது என்றால் ஸலவாத்து சொல்வதை ஏன் தடுக்க வேண்டும்? நமக்கு அல்லாஹ்வின் அருள் வேண்டாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனை வேண்டாமா? மலக்குமார்களின் பிரார்த்தனை வேண்டாமா? இப்படிப்பட்ட முறையிலே அல்லாஹ்வோடு நாங்கள் ஸலவாத்து சொல்வதன் மூலம் நெருக்கமாகுவதை ஏன் தடுக்க வேண்டும்? இதற்காகத்தான் சொல்கிறேன், வஹாபிகள் என்ற பெயரிலே எப்போது அவர்கள் வெளிப்பட்டார்களோ அவர்கள் உண்மையிலேயே இஸ்லாத்திற்கு எதிராக வேலை செய்கின்ற சக்திகளின் இன்ஸ்ட்ருமெண்டாகத்தான் வெளிவந்தார்கள். அதனால்தான் எந்த ஒரு நல்ல வேலை இருந்தாலும் அதை நாங்கள் தட்டிவிட பார்க்கின்றோம். நான் இங்கே நடந்து கொண்டிருந்த ஹதராவை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எவ்வளவு அழகாக இருந்தது. இளைஞர்கள் ஒன்று கூடுகின்றார்கள், அல்லாஹுவை திக்ர் செய்கின்றார்கள், குர்ஆனை ஓதுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். இதனால் அவர்களிடம் ஒரு வகையான ஆத்மீக வளர்ச்சி ஏற்படுகின்றது. இதை நாங்கள் பித்அத் என்று கூறிவிட்டு அவர்களை நாங்கள் ரோட்டிற்கு சென்று பஜனை போல செல்கின்றோமா? ரோடுகளிலே கடைகளிலே நின்று கொண்டு அங்குமெங்கும்